வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில பெண்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதால உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுமா முடியாதா, எக்ஸாக்டாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து காமனாக செய்கிற ஒரு பிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சுடுதண்ணியில் வந்து எலுமிச்சம்பழம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் குறையும் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி யாராவது வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களோட டைஜஷன் வேணும்னா சீராக இருக்குமே தவிர உங்களுக்கு வெயிட் எல்லாம் குறைய செய்யாது. ஆரம்பத்தில் வேணும்னா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வேணும்னா வெயிட் வந்து குறைய செய்யலாம். அதுக்கு மேலே வந்து உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை உடனே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மிகப்பெரிய தவறு, நான் 3 வேளை சாப்பிட்டா தானே வெயிட் ஆகும், ஒரு வேளை மட்டும் நான் சாப்பிட்றேன், மற்ற 2 வேளை வந்து டீ காஃபி குடிக்கிறேன், அப்படி இல்லைனா தண்ணி குடிக்கிறேன், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்டுக்கிறேன், இப்படி சாப்பிட்டா எனக்கு வந்து எப்படி வெயிட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிட்றாங்க. குறிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எடுக்காமல் இருக்கிறது தான் உங்களோட வெயிட் அதிகமாகிறதுக்கும் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கும் காரணம். நிறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு டீ காஃபி எடுத்துக்கிறது இல்லை எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தவறுலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் உங்களால் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியாது. ஓகே, எக்ஸாக்டாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல உங்கள் பாடியோட 6 பேராமீட்டர் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும். அது என்னென்ன அப்படின்னா உங்களோட வெயிட்டு, பாடி ஃபேட் அண்ட் பிஎம்ஐ, பிஎம்ஆர், விசரல் ஃபேட், பாடி ஏஜ், இந்த 6 பேராமீட்டரும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சாதான் நீங்கள் எவ்வளோ வெயிட் குறைக்கணும், எவ்வளோ ஃபேட் வந்து பர்ன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கிளியராக தெரியும். நம்ம கண்மூடித்தனமாக வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வெயிட் குறையுதா ஃபேட்டு குறையுதா அப்படின்றதே உங்களுக்கு கிளியராக தெரியாது. இந்த 6 பேராமீட்டரும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுத்துக்கணும், ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 6 பேராமீட்டரும் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஓகே, இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே சார், இந்த பேராமீட்டர்லாம் நான் இப்போ செக் பண்ணிட்டேன், நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸோட எடுக்கும்பொழுது உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பற்றி இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை, வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ கிரேட் டே.